என் பெயர் ராமு, வயது 19, ஆட்டோ டிரைவர். எனக்கு நன்றாக படித்து நல்ல வேலைக்கு போய் அழகிய பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஆசை. ஆனால் என் வீட்டில் ஏழ்மை என் படிப்பை 8ஆம் வகுப்பு உடன் நிறுத்தியது. அப்பா ஒரு குடிகாரர் ஆகையால் குடும்பம் நடத்தக்கூட பணம் இல்லாத சூழ்நிலையால் நான் வேலைக்கு செல்ல ஆரம்பித்தேன். ஒரு ஆட்டோ ஒர்க்ஷாப்பில் வேலைக்கு சேர்ந்தேன். வேலைக்கு சேர்ந்த மெக்கானிக்கான கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து சென்ற ஆண்டு 30,000 ரூபாய்க்கு ஒரு பழைய ஆட்டோவை வாங்கி அதனை வேலை பார்த்து ஓட்ட ஆரம்பித்தேன். நான் படிக்காததனால எனக்கு அவ்வளவா பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் படிக்க தெரியாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய இடத்துல வேலை கிடைக்கவே இல்ல. எவ்வளவோ பெண் பார்த்தோம், எந்த பெண்ணுமே எனக்கு வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லவே இல்ல. அதற்கு காரணம் என்னவோ நான் ஒழுங்கா படிக்காதது தான். ஒழுங்கா படிக்காதது நினைச்சு இப்ப நான் ரொம்ப கஷ்டப்படுகிறேன். ஆனால் என்ன செய்ய, இருக்கிற வேலையை வச்சுட்டு எப்படியாச்சும் எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிடணும் அப்படின்னு தான் என்னோட ஆசை. சரி, இந்த கதையை கேக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே லைக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த கதைக்குள்ள நம்ம போகலாம். சங்கீதா டீச்சர், வயது 27, அழகி என்றால் அவள் பேரழகி. பார்க்க எதிர்நீச்சல் படத்தில் வரும் பிரியா ஆனந்த் போலவே இருப்பாள். ஒரு கல்லூரியில் பேராசிரியராக வேலை பார்க்கிறாள். சங்கீதாவுக்கு திருமணம் முடிந்து 4 ஆண்டுகள் ஆகியும் அவளுக்கு குழந்தை பாக்கியம் என்பது இல்லை. சங்கீதா டீச்சர் பார்க்கும் போதெல்லாம் என் அடி மனதில் ஒரு விதமான பரிதாபம் தோன்றும். அதுதான் எனக்கு அவங்க மேலே ஏற்பட்ட காதல். ஆனால் சங்கீதா டீச்சர் திருமணம் முடிந்தவள் என்று என்னை கண்டு கொள்ள மாட்டாள். அதனால் நான் அமைதியாக இருந்து விட்டேன். இவளைப் போல ஒரு பெண் நமக்கு மனைவியாக வர வாய்ப்பு மிகவும் கம்மிதான் என நான் நினைக்காத நாளே இல்லை. ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை மாலை 5 மணிக்கு அவங்க கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. சங்கீதா டீச்சர் என்று நான் அவங்களை கூப்பிடுவேன். என என் ஆட்டோவில் ஏற்றிக்கொண்டு எங்கள் ஊரிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் ஒரு கோவிலுக்கு அழைத்து செல்வேன். அவருக்கு சாமி கும்பிட்டு விட்டு சிறிய மரத்தால் ஆன ஒரு தொட்டியை வாங்கி அங்கு இருக்கும் ஒரு மரத்தில் கட்டி தொங்க விடுவாள். அவருடன் நானும் கோவிலுக்கு செல்வேன். காரணம், எப்போதும் சங்கீதாவின் அன்பு எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. மொத்தம் 13 வாரம் செல்ல வேண்டும். சில வாரங்களிலேயே நானும் சங்கீதா டீச்சரும் நல்ல நண்பர்களாக பேச ஆரம்பித்தோம். நான் ஆட்டோ ஓட்டிக்கொண்டே சங்கீதா டீச்சர் கண்ணாடி வழியாக பார்ப்பேன். அவங்க என்னையே பார்த்து கொண்டிருப்பார்கள். நான் கண்ணாடியில் பார்ப்பதை அவங்க கவனித்து அவங்களும் சிரிப்பாங்க. ஒவ்வொரு வாரமும் டீச்சர் என்னிடம் நிறைய பேசி என்னுடன் நல்ல நண்பராக மாறினாக. அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக என்னிடம் நன்றாக பேச ஆரம்பிச்சாங்க. வீட்டில் அவங்க ஏறும்போதும் சரி, அவங்கள நான் ஆட்டோவில் கோவிலுக்கு கூட்டிக் கொண்டு போகும்போதும் சரி, நான் உங்ககிட்ட நிறைய விஷயத்தை பத்தி பேசிக்கொண்டே இருப்பேன். ஆனாலும் அவங்க என்னிடம் அவங்களுடைய சொந்த வாழ்க்கை பத்தின விஷயத்தை சொன்னதே இல்ல. தினமும் அவங்கள பார்க்க நான் ஆட்டோவை எடுத்துட்டு போய் அவங்க வீட்டு முன்னாடி நிறுத்துவேன். அவங்களும் வந்து ஆட்டோவில் ஏறி உட்கார்ந்து இருப்பாங்க. பின்னாடி நாங்க எல்லாரும் சேர்ந்து கோவிலுக்கு போவோம். நானும் ஆட்டோவை அருகே நிறுத்திவிட்டு அவங்க கூடவே கோயிலுக்கும் போவேன். டீச்சர் அவங்களுக்கு என் மேல ரொம்ப பாசம் அதிகம். அதனால நிறைய விஷயத்தை பத்தி பேசிட்டே இருப்பாங்க. அவங்க சின்ன வயசுல ஒரு பிரிண்ட் இருந்ததாகவும் அவங்க பிறண்டு தான் அவங்க லவ் பண்ணதாகவும் கூட சொன்னாங்க. ஆனா அவன் கடைசில அவங்கள விட்டுட்டு போயிட்டானாம். கடைசி வரைக்கும் உங்க பிறண்டு அவங்களால பார்க்கவே முடியலையா இப்ப வரைக்கும். அது நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்களாம். ஆனாலும் எப்படியாவது பார்த்து ரொம்ப நம்பிக்கையா இருந்தாங்க. அதுக்குள்ள அவங்க வீட்ல அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்களாம். இது நினைச்சு அப்பப்ப என்கிட்ட கஷ்டப்பட்டு இருப்பாங்க டீச்சர். எப்படியோ 6 வாரங்கள் கடந்து சென்று விட்டது. 7வது வாரம் டீச்சர் என்னை ஒரு புது டிரஸ் வாங்கிக்கொண்டு அதை நீ போட்டுக்கொண்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. டீச்சர் என்ன புது டிரஸ் போட்டு வர சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சு இருந்தது. நானும் கலர் சட்டை அணிந்து கொண்டு மேலே ஒரு காக்கி சட்டையை அணிந்தார். வண்டிய நான் ஓட்டிக்கொண்டு செல்ல அவங்க மஞ்சள் கலர் புடவை கட்டி வந்தாங்க. அழகா இருந்தாங்க. நான் வண்டிய ஒரு பெட்ரோல் பம்ப்ல நிறுத்தி பெட்ரோல் போட்டான். திரும்பி வந்து ஆட்டோவில் ஏற டீச்சர் உள்ளே ஏறி உட்கார்ந்தார்கள். நானும் அவங்கள பார்த்து நிறைய விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிச்சேன்.
அவங்க கொஞ்ச நேரம் மௌனமாவே பேசாம உட்கார்ந்துட்டு வந்தாங்க. நானும் வண்டிய நகர தாண்டி நெடுஞ்சாலையில பயணத்தை தொடர ஆரம்பிச்சது. மணியும் பாத்தீங்கன்னா மாலை காலை 6 மணி ஆச்சு. ராமு 1 மினிட் ஆட்டோவை நிறுத்துடா. டீச்சர் என்னடா இப்படி என்ன வாடா போடான்னு கூப்பிடுறாங்களே. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எதுக்கு டீச்சர் என்று நான் வண்டியை சாலையின் ஓரமா கொண்டு சென்று நிறுத்தினார். இந்த பக்கம் போலீஸ் செக்போஸ்ட், போலீஸ் செக்கிங் ஏதாச்சும் இருக்குமா ராமு என்றவள். இல்ல டீச்சர், இந்த பக்கம் எந்த போலீஸும் வர மாட்டாங்க, யாரும் செக் அப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதெல்லாம் ஒன்னும் கவலை இல்லை, என்கிட்ட இன்சூரன்ஸ் போன்ற எல்லா டாக்குமெண்ட்டுமே இருக்கு டீச்சர் என்றான். இல்லடா, எனக்கு ஆட்டோ ஓட்ட கத்துக்கொடுடா என்று டீச்சர் என்கிட்ட கேட்டாங்க. நீங்க ஓட்டுங்க டீச்சர், பஸ் ஏதும் வராம நான் பாத்துக்குறேன். அப்படி எதுனா வந்துச்சுன்னா நான் வந்து எப்படியாவது உங்களை காப்பாத்திடுறேன் என்று நான் சொன்னேன். டேய், எனக்கு ஆட்டோ சொல்லித்தரது ரொம்ப நன்றிட்டா. அதாவது வயசான காலத்துல என் பேர குழந்தைகிட்ட கதை சொல்லுவான். இல்ல, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆட்டோக்காரர் பையன் இருந்தான். அவன் ரொம்ப நல்லவன். அவன் ஆட்டோவில் 1 டே ஹோட்டல் சொல்லுவேன்ல, அப்போ இந்த நாள் ஞாபகத்துக்கு வரும்ல என்று என்னை பார்த்து சொன்னாங்க. சரி சரி, என்கிட்ட ஆட்டோவை குடு, நான் ஓட்டுறேன் என்று கேட்டார்கள். நானும் சரிங்க டீச்சர், இதுதான் பிரேக், கால வச்சுக்கோங்க என்று சொல்லி அவங்க கிட்ட கொடுத்தேன். அவங்களும் கரெக்டா வண்டிய ஓரமாவே ஓட்டிட்டு போனாங்க. பஸ்ஸும் எதுவும் எதிரில் வரவே இல்ல, அதனால அவங்களும் மெதுவா வண்டிய ஓட்டிட்டு போனாங்க. திடீர்னு ஒரு பஸ் கொடுக்க வரவே, டேய் பஸ் வருது, பிடிச்சுக்கோ என்று பயந்தாங்க. நானும் கவலைப்படாதீங்க, நான் தான் பக்கத்தில் இருக்கும் இல்லை என்று நான் பஸ் வரும்போது பிரேக்கா போட்டுட்டேன். இல்ல, கொஞ்ச நேரம் ஓட்டுடா என்று சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரி ஓட்டுனது போதும்டா, எனக்கு பயமா இருக்கு, பஸ் ஏதாவது வந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் எதுனா ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வண்டிய கொடுத்துட்டாங்க. மணி இப்பவே காலை 6:20 ஆயிருச்சு. இருட்டு வர ஆரம்பிச்சுடுச்சு. ரோடு ரொம்பவே இருட்டா இருக்குடா, லைட்ட போடுடா என்றால் லைட் போட்டேன். அதில் ஆட்டோவை ஓட்டினான். மெதுவா ஓரமாச்சு என்று ஆட்டோவா நிறுத்தினா. அது சாலையின் ஓரமாக இருந்த ஒரு பள்ளம், அதில் ஆட்டோவை இறக்கினார். ஆட்டோ அந்த பள்ளத்தாக்கில் இறங்கி உள்ள சில அடிதூரம் சென்று நிறுத்தினா. வேகமா இறங்கினான். முக்கால்வாசி இருட்டிவிட்டது. சங்கீதா டீச்சர் வண்டியிலிருந்து இறங்கினாங்க. நான் அவங்க அருகே இறங்கி நிற்க அவங்க அந்த சாலையை பார்த்தாங்க. சாலையில் வாகனங்கள் வேகமாக போய்கொண்டிருக்க எங்களை யாருமே கவனிக்கத்துக்கு வாய்ப்பே இல்லை. சங்கீதா உடனே என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டாங்க. டேய், எனக்கு இன்னொரு ஆசை இருக்குடா. அதை எனக்கு எப்படியாச்சும் அந்த ஆசை நிறைவேற்றணும்டா அப்படின்னு சொன்னாங்க. என்ன டீச்சர், உங்களுக்கு என்ன ஆசை இருக்கு சொல்லுங்க அப்படின்னு நானும் கேட்டேன். இப்ப சொல்றேன் பாருடா, அதாவது எனக்கு சிகரெட் பிடிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. சிகரெட் போதுமா டீச்சர் என்றான். சங்கீதா தன் தலையை ஆட்டினாங்க. நான் இந்தாங்க டீச்சர், இந்தாங்க, சீக்கிரமா புடிங்க அப்படின்னு சொல்லிட்டு பீடி எடுத்து கொடுத்தான். டீச்சர், பீடி தான் இருக்கு, சிகரெட் இல்ல, வேணும்னா சாமி கும்பிட்டுட்டு வரும்போது வாங்கி கொடுக்கட்டுமா என்றான். இல்லடா, இதுவே போதும், சிகரெட் நெக்ஸ்ட் வீக் வாங்கி வாடா, நல்லா பஞ்சு வச்ச சிகரெட்னு சொல்லிட்டு சங்கீதா டீச்சர் என் கையில இருந்த பீடி வாங்கி பார்த்தாங்க. முழுமையா எழுதியது பீடியை ஒன்னும் பார்த்தாங்க. நான் இந்தாங்க பிடிங்க என்று கொடுத்தேன். அவங்க பிடி எடுத்து பத்த வச்சாங்க. ஆனா அவங்களுக்கு இரும்பல் வரவே இல்லை. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. டீச்சர் ஏற்கனவே தம் அடிப்பாங்க போல என்ற நான் கேட்க, வா உட்கார்ந்து பேசலாம் என்று டீச்சர் ஆட்டோ கொலை ஏறினாங்க. நானும் காட்டுக்குள்ள ஏறி உட்கார்ந்திருக்கிறேன். டீச்சர் சொன்னாங்க, காலேஜ் படிக்கும்போது நிறைய பீடி பிடிச்சிருக்கான், கோல்டு ஃபிளக்ஸ் கிங் தான் என் ஃபேவரட், பட் பீடி இப்போதுதான் பீடியும் நல்லாதான் இருக்கு என்றான். அவள் ஆட்டோவில் சீட்டில் சாய்ந்து கொண்டு உட்கார்ந்து சொன்னாங்க, அதாவது பீடி நான் இப்பதான் பிடிக்கிறேன், ஆனா சிகரெட் நிறைய பிடிச்சி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. டீச்சர், இப்ப இருட்டுடிச்சு, இப்ப எப்படி நீங்க கோயிலுக்கு போவீங்க அப்படின்னு நான் கேட்டேன். இருடா, கோவிலுக்கு போறது இருக்கட்டும், முதல்ல நீ வந்து தோட்ட வேலை செய்யணும், ஓகே வா என்று டீச்சர் கேட்டாங்க. டீச்சர், என்ன சொல்றீங்க என்று நானும் கேட்டேன். அதெல்லாம் முடியாது, தோட்ட வேலை செய்யணும் என்று அவங்க சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் டீச்சரும் தோட்ட வேலை செய்ய ஆரம்பிச்சோம்.
டீச்சர் அதாவது கோவிலுக்கு வாங்கினேன் தேங்காய் வாழைப்பழம் எல்லாம் என்ன பண்ண என்று நான் கேட்க டீச்சர் சொன்னார்கள். கீழே கிடந்த கல்லை எடுத்தாங்க, அதுல வச்சு தேங்காவை உடைச்சாங்க. தேங்காய் தண்ணீரை நாங்க 2 பேரும் குடிச்சோம். ஒரு பேப்பர்ல கொஞ்சம் திருநீரு சந்தனம் எல்லாம் எடுத்து வைத்துக்கொண்டு மிச்சத்தை கீழே போட்டாங்க. போதும், இப்ப நான் கோயிலுக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். சரி, மணி எத்தனைடா என்றாங்க. மணி காலை 7:40 டீச்சர் என்றேன். டீச்சர் மெதுவா சாலைக்கு சென்று ஓரமா நின்னுகனாக. அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நெடுஞ்சாலை ஓரமா வந்து நின்னுட்டு தோட்ட வேலை செய்யறதெல்லாம் யாருக்கும் கிடைக்காதுடா. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நாங்க 2 பேரும் அங்கிருந்து கிளம்பி ஓட்டலுக்கு சென்று உணவு சாப்பிட்டோம். வழக்கம் போல இரவு காலை 8:30 மணிக்கு டீச்சரை அவங்க வீட்ல இறக்கி விட்டான். இனிமே அடுத்த வாரம் தான் டீச்சர் என நான் கேட்டேன். இல்ல நாளையில் இருந்து என் கணவருக்கு நைட் டியூட்டிடா. நைட் 8 மணிக்கு போயிட்டு காலையில 6 மணிக்கு தான் வருவாரு. நீ நாளைக்கு நைட்டு 10 மணிக்கு ரெடியா இரு. நாம படத்துக்கு போயிட்டு என் வீட்ல ஏசி ரூம்ல நம்ம 2 பேரும் சேர்ந்து தோட்ட வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்படியே நாங்க கொஞ்ச நாளா தோட்ட வேலையை செஞ்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்னோட புருஷனும் எங்க கூட சேர்ந்து தோட்ட வேலை செய்ய ஆரம்பிச்சாரு.